அப்போலோ மருத்துவமனை இதயம் மற்றும் நுரையீரல் நோய்க்கான சிகிச்சையில் தேசிய அளவில் முக்கிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது. 600க்கும் மேற்பட்ட இதயம் மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள், 1000க்கும் மேற்பட்ட எக்மோ சிகிச்சைகள், 2000க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு தொடர் சிகிச்சை மற்றும் பராமரிப்பு, 250க்கும் மேற்பட்ட செயற்கை இதய பம்ப் சிகிச்சைகள், 250க்கும் மேற்பட்ட நுரையீரல் இரத்த உறைவு நீக்க சிகிச்சைகளை இம்மருத்துவமனையின் அனுபவமிக்க உறுப்பு மாற்று சிகிச்சை குழு வெற்றிகரமாக செய்திருக்கிறது. இதன் மூலம் இந்தியாவின் மிகச் சிறந்த உறுப்பு மாற்று சிகிச்சை மையமாக சென்னை அப்போலோ மருத்துவமனை திகழ்கிறது. மருந்துகளால் குணப்படுத்த முடியாத இறுதிநிலை இதயம் மற்றும் நுரையீரல் பாதிப்புகளுக்கு அப்போலோ மருத்துவமனை நவீன தீர்வு அளிக்கிறது. நோயாளியின் தேவைக்கு ஏற்ப உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அல்லது செயற்கை இதய கருவிகள் மூலம் சான்று அடிப்படையிலான சிறப்பு சிகிச்சை அளித்த அவர்களின் உயிரை காக்கும் சேவையை அப்போலோ வழங்குகிறது. நுரையீரல் தமனிகளால் ஏற்படும் நாள்பட்ட இரத்த உறைவுகளை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றும் நுரையீரல் என்டார்டெரக்டோமி போன்ற மிக சிக்கலான சிகிச்சைகளையும் இந்த மருத்துவ குழு வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த சாதனையை விளக்கும் செய்தியாளர் சந்திப்பில் சிகிச்சை பெற்று மறுவாழ்வு பெற்ற நோயாளிகள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். 48 நாட்கள் எக்மோ சிகிச்சையில் இருந்த ராஜா சிவகுருநாதன் என்பவர் அவசர இரட்டை நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் உயிர் பிழைத்தார். திடீர் நுரையீரல் செயல் இழப்பு ஏற்பட்டு 2 வாரங்கள் நீடித்த உயிர்காக்கும் இயந்திர ஆதரவு சிகிச்சைக்கு பிறகு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சரவணன் என்பவர் குணமடைந்தார். உடல்நிலை மோசமானதால் விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு மேம்பட்ட ஆதரவிற்கு பிறகு இரட்டை நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் ராதேஷ்யாம் ரகுவன்ஷி என்பவர் காப்பாற்றப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.